இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஆகஸ்ட் 20. விராட ரூபத்தில் விஷ்ணுவை காட்டுகிறார்கள், ஏன் பிரம்மாவை காட்டுவது இல்லை? விஷ்ணுவிற்கு அதிகமான பாகம், பிரம்மாவிற்கு குறைவான பாகம் என்பதால். ஈஸ்வரன் கூறக்கூடிய புதிய விஷயம் என்ன? சதுர்புஜ் விஷ்ணுவிற்கு காட்டப்படும் அலங்காரம் ராஜயோகிகள் உடையது என்பது. விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன், இதில் யாரை குழந்தை என்று கூற முடியாது, யாரை கூற முடியும்? விஷ்ணுவை கூற முடியாது, பிரம்மாவை கூற முடியும். எது உயர்ந்த சேவை? அதை யார் செய்கிறார்கள்? அனைவரையும் விசாரணையில் தீர்ப்பின் கணக்கு வழக்கை முடித்து நம்மை தூய்மையாக்கி அழைத்துச் செல்லும் ஈஸ்வரனின் சேவை. ராஜயோகிகளின் தொழில் என்ன? படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி கூறுவது, முக்தி ஜீவன் முக்தியின் வழி கூறுவது. ஈஸ்வரனுக்கும் பிரம்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஈஸ்வரனுக்கு உலகில் உள்ள அனைவரும் குழந்தைகள், பிரம்மாவிற்கு தேவதைகள் போன்றோர் குறைவான குழந்தைகள். விஷ்ணுவிற்கு 8 பிறவிகளின் பாகம் சத்தியுகத்தில், பிரம்மாவிற்கு ஒரு பிறவியின் பாகம் சங்கம யுகத்தில். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவனை நினைவு செய்து செய்தே பொற்காலத்திற்கு சென்று விடுவோம், ஆத்மா தூய்மையாகிவிடும். ஆனால் முயற்சி இல்லாமல் இது நடக்காது. நன்றி. ஓம் சாந்தி.